முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட தலம். இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தவறாமல் பழனிமலைக்கு போவாங்க, சென்னிமலைக்கு போவாங்க, சிவன்மலைக்கு போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற முருகனே மலையை விட்டு கீழே இறங்கி சிவனை நாடி வந்து வழிபட்ட புண்ணிய தலம் இந்த முருகன் பூண்டி. இது என்ன காரணம்? பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரம். சிவபெருமானுக்கு நல்ல அடியவருடைய திருக்கூட்டம் உருவாச்சுன்னா அந்த கோவிலும் அந்த கோவில் நிர்வாகமும் காப்பாற்றப்படும். அதற்கு நல்ல ஒரு திருக்கூட்டம், குரு பூஜை நடத்துகிற ஒரு அற்புதமான இடம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டால் மனநிலை சரியாகும்னு சட்டம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? சிவபெருமானை வழிபடுறதில்ல. அந்த குளத்தில் அவங்கள முழுக்க வச்சு கோயிலை சுத்த வச்சு பார்க்குறவங்கள்டெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போனால் பைத்தியக்காரங்க கோயில். இந்த ஏர்வாடி தர்காவில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலுடைய பெருமையை குன்ற வைத்தார்கள். முருகப்பெருமான் உடைய மன துன்பத்தை நீக்கிய தலம் இந்த முருகன் பூண்டி. அதனால் மனநிலை யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி இந்த சுவாமிக்கு செய்கிற அபிஷேக தீர்த்தத்தை பருகி திருநீரை பூசி சிவ வழிபாடு செய்தால் நிச்சயமாக நன்மையை பெறலாம். அங்கே போய் உட்கார்ந்திருந்து நிச்சயமாக சரி பண்ண முடியாது. ஆனால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி